ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்களோடு சந்திப்பதில், உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் திண்டுக்கல் பகுதியில் அநேக சபைகளில் கர்த்தருடைய மகிமையாக பயன்படுத்தி வருகிறார். இன்றைய நாளிலும் கூட இந்த கடலூர் பட்டணத்தில் அந்த கடலுக்குள்ள நின்று உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு மனதார நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவருடைய வேதத்தில் நீங்கள் நேசித்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தது நிமித்தமாக ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களையும் ஆண்டவர் உயர்த்தி ஒரு மகிமையான அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இன்றைய நாளில் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாத தேவனும், நம்மை விட்டு விலகாத தேவனும், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்வது போல, எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அன்று யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உண்மையாய் உறுதியாய் பற்றி பிடித்து அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம வாழும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்துக்காய் போராடி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் இருந்த என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து மரணத்தின் விளிம்பில் இருந்த என்னை ஆண்டவர் ஜீவனோடு இன்றைய நாளை வைத்திருக்கிறார். கர்த்தரோட நான் மகிமைக்கட்டு சொல்லுகிறேன். 2007 மரணத்துக்கு ஏதுவான இந்த பிளட் கேன்சர் இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டு அந்த மரணத்துக்கு சமீபமாக இருந்தேன். ஒரு வாரத்தில் மறித்து போயிடுவேன்னு சொன்னாங்க. ஆனாலும் இன்றைய நாளில் கர்த்தர் ஜீவனோடு வைத்து 20 ஆண்டுகளை நிறைவு செய்யத்தக்கதாக 20ஆவது ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் நேர்த்தியாய் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நேர்த்தியாய் வழிநடத்துகிறார். ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் அவர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையை ருசி பார்த்ததுனால கர்த்தர் என்னை எப்படியாய் ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். அதே போல் உங்களை பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோமப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கீங்களே. இந்த அன்பு பிள்ளைங்க உங்கள் நம்பி இருக்கிறாங்க எசப்பா. அவங்க நம்பிக்கையின் எசப்பா அஸ்திபாரமாக நங்குரமாக இருக்க எங்கள் தேவன் அவருடைய கண்ணீரை துடைத்தருளுங்க, அவருடைய பிரச்சனைகளை மாற்றுங்க, அவருடைய வியாதிகளை மாற்றுங்க, அவருடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. எல்லா பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் துஷ்ட மனிதனுடைய கைக்கும் நீங்களாக்கி அவளை ரட்சித்து நீங்கள் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்று கண்ட எய்ப்தனை என்று காண்பதில்லை என்று சொன்னீங்களே, அது எந்த விதத்திலும் இனி துஷ்டன வழியாய் கடந்து போகாதபடி யோபுக்கும் உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்தது போல அன்பு பிள்ளைகளை பாதுகாத்து நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் எங்களை கர்த்தர் மாறுமே ரட்சருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.